பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு படி ஏற போகிறோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா பயிற்சி தராங்க. ஐயா ஐயா தீர்த்தம் கொண்டு போகிற மாடு பேர் என்ன ஐயா? சண்முகம். அஜித் குமாரா? மாடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் அதுவாகவே வளைஞ்சு போகுது. எப்படி ஏறினா களைப்பு தெரியாமல் இருக்குன்ட்டு அதுக்கு தெரியும் போல். மாடு பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு அங்கே வைக்குது, அடுத்த படிக்கட்டு இங்கே வைக்குது. ஸ்டாப்புன்னு சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா மாடு நிற்கிது அங்கே. ஸ்டாப் ஐயா, இந்த மாடு இங்கிலீஷ் தெரியுமா? ஸ்டாப்லாம் நின்றுடும். ஓ, ஸ்டாப்னு சொன்னவொடனே டக்குன்னு நிற்கிது. மொத்தம் எத்தனை படிங்க? எவ்வளோ நேரம்? 1320 படி. அரை மணி நேரத்தில் மேலே போயிடும். அரை மணி நேரத்தில் போயிடலாமா? ஆனால் அந்த மாட்டு கூட போகிறப்ப சுத்தமாக களைப்பு எங்களுக்குன்னு தெரியல. மாட்டு கூட போனால் ஒன்றும் தெரியாது. தனியாக வந்தீங்கன்னா நடக்க முடியும். பாருங்க, பார்த்தீங்கன்னா சிட்டி தெரியுது. பார்த்தீங்கன்னா நானூற்றி எப்படி ஏறி இருக்கோம். இன்னும் பாதிக்கு பாதி இருக்குன்னு நினைக்கிறேன். 40வது படி. ஸ்டாப் பண்ணாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நிற்கிது. யோசிச்சு பார்த்து சாப்பிடுது, பிடிக்கல போல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 600 படிக்கட்டு நெருங்கிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 அடி பாக்கி இருக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுமாதிரி கல்லை அடுக்கி வச்சுருக்காங்க. எதனாலும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு இங்கே ஒரு வேண்டுதல் நடக்குது. பூஜை பண்ணி 3 போடுங்க. தப்பாக 4 மணிக்கு வந்தீங்க. மாடு வந்துச்சு, வேலும் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 1320 படி கிட்டத்தட்ட வந்துட்டோம். கோபுரத்துக்கு வந்தாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டை வணங்குறதுக்காக நிற்கிறாங்க. மாட்டு
ட்ரைனிங் மாடு பார்த்தீங்கன்னா இப்படியே போகுது. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று, நிறைய பிரக்கார ஃபியூல் பண்ணிக்கிறாங்க.